ஹே காய்ஸ்! த டே பிஃபோர் கார்த்திகை தீபம். எனக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? போன டைம் தான் வீடியோ போட்ட மீண்டும் மீண்டுமான அதே மாதிரியே அடுத்து தம்பிக்கு அடுத்து எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இதில ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நானும் தம்பி பொறந்ததுலேருந்து பார்க்குறேன். அவனுக்கு என்ன வந்தாலும் சரி உடம்புக்கு, உடனே அடுத்து கொஞ்ச நாள்ல எனக்கு வந்துரும். எனக்கு வந்துருச்சு அப்படின்னா, அது தம்பிக்கு ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சுரும். அதனால ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா த்ரோட் பெயின் ஃபுல்லா நைட்டு என்னாலேயே சமாளிக்க முடியல. குழந்தை எப்படி சமாளிச்சான்னே தெரியல. ரொம்ப பையன் டயர்ட் ஆயிட்டான். எனக்கு மார்னிங் த்ரோட் பெயின் மட்டும் தான் இருந்துச்சு. சரி ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சமா வேல ஆரம்பிக்கலான்னு தான் ஆரம்பிச்சேன். இதில கசப்பான உண்மை என்னன்னா, நம்மளுக்கு தலபாரம் இருந்தாலும், வாந்தி வந்தாலும், தலை சுத்துனாலும், ஆஸ் அ மதரா நம்ம வொர்க் ஸ்டாப் ஆகவே ஆகாதுங்கிறது எனக்கு இப்ப தான் புரிய ஆரம்பிக்குது. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அம்மா வீட்லலாம் தலை வலிச்சா போய் படுத்துப்போம். ஆனா, இங்க என்னதான் தலை வலிச்சாலும் ஒரு பக்கம் தைலத்த தேய்ச்சுட்டு, வாந்தி ஒரு பக்கம் எடுத்துட்டு ஆஸ் அ மதர் டியூட்டி நம்ம கன்டின்யூ பண்ணணும்ல. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இந்த கசப்பான உண்மைய ஏத்துக்கிறதுக்கு. இந்த புக் என் மாமனார் எழுதினது திரட்டல்கள்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு ரிட்டயர்டு சீஃப் இன்ஜினியர். இவர பத்தி நான் நல்ல விஷயங்கள் கேட்காத நாளே இல்ல. வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, அவர பத்தி பேசாம போக மாட்டாங்க. ஊர்லயும் அப்படிதான். அதாவது நம்மள பத்தி நம்மளே பேசிக்கிறத விட, வெளியிலருந்து ஒருத்தர் பேசம்போது தான் அவங்களோட அருமையே நமக்கு புரிய ஆரம்பிக்குதுல்ல. அத முடிச்சுட்டு சாமிக்கு பூ வைக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னடா இவ நைட்லயே எல்லாம் பண்ணிட்டுருக்காளேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா சுத்தமா என்னால முடியல. சரி ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு தான் சேஞ்ச் பண்ணிட்டு சுடிதாருக்கு மாறிட்டு விளக்கெல்லாம் ஏத்துனோம். நாங்க இன்னைக்கு பரணி தீபம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா பிளான் பண்றப்ப நார்மலா தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணுமே முடியல. விளக்கேத்தும் போதெல்லாம் ஃபுல் ஷிவரிங்கு. இருந்தாலும் ஆரம்பிச்சுட்டு நிறுத்த வேணாம். மாமியார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி முன்னாடி ஏத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களால முடியலன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்க வீட்ல இந்த பழக்கமே இல்ல. சரி மாமியார் இத கன்டின்யூ பண்ணலாமேன்ட்டு தான் ஆரம்பிச்சேன். அ எப்படியோ அப்படி இப்படி பண்ணி விளக்க ஏத்தி முடிச்சுட்டு, அ உட்கார்ந்தேன் ஒரு 2 மணி நேரம் கூட முடியல. ஃபுல்லா ஹெல்த் டவுன் ஆயிடுச்சு. தலபாரம், வாமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் தம்பிக்கும் ரொம்ப சிக்கா இருக்கிறனால, அவரோட டியூட்டியுமே நான் பார்க்க வேண்டியதா இருந்தது. ஆனா வீட்ல கெஸ்ட் வந்ததுனால கொஞ்சம் அவங்க டேக் ஓவர் பண்ணதுல எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடைச்சது. சாமிக்கு அப்பம் தான் இன்னைக்கு வச்சிருந்தோம். பிரசாதமா. அவ்வளோதாங்க. எங்களுக்கு இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. நீங்க எப்படி பரணி தீபம் செலிப்ரேட் பண்ணுவீங்களா? விளக்கேத்துவீங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, தயவு செய்து கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டரே குடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை.